अस्सलामुअलैकुम व्यूवर्स वेलकम टू சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் கப்ஸா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி சமைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஒரு 300 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் இல்லைன்னா கீ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாதிரி பெரிய சைஸ் பட்டை 3, 11 ஏலக்காய், 8 கிராம்பு, 2 பிரியாணி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் 400 கிராம் வெங்காயம் நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 minutes வதங்கட்டும். நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்பூனில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகட்டும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 minutes விட்டுடலாம். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.25 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக தான் நான் எடுத்திருக்கேன். அப்போ தான் கப்சாக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாகவே எடுத்துக்கோங்க. நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதிலே கொஞ்சம் வதங்கி வரட்டும். ஒரு 5 minutes இப்படியே வதங்க விடலாம். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். கறியில் அந்த டேஸ்ட் பிடிக்கணும்ல, அதுக்காக நான் சால்ட் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கி வரட்டும், வெந்து வரட்டும். இப்போ இதில் நான் 400 கிராம் தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 11 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு நம்ம இதில் மிளகாத்தூளை போட மாட்டோம். அதனால் பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 11 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த மேகி ஸ்டாக் இருக்குல்ல, சிக்கன் மேகி ஸ்டாக், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸில் 2 இருக்கும். அது ரெண்டையுமே நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கடைங்களில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். சிக்கன் மேகி ஸ்டாக்னு கேட்டு பாருங்கள். அதை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கப்சாக்கு அந்த மேகி ஸ்டாக் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 2 ட்ரை லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 5 minutes வதங்கினதும் நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி எடுத்திங்கன்னா போதும். ஜீரக சம்பானா 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி எடுக்கணும். நாங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம். அதுக்கு அளந்து வச்ச தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே மட்டனுக்கு உப்பு போட்டிருப்போம். அதனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கறி நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு காவாசி வெந்தால் போதும். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்துட்டு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன்.
நான் வந்துட்டு 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இங்கே பாருங்கள், தண்ணியும் ரைஸும் சம அளவு வர வரையிலும் நம்ம நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், தண்ணியும் ரைஸும் சம அளவு வந்துடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம போட்ட அந்த ட்ரை லெமனை வந்துட்டு எடுத்துடலாம். ஏன்னா ட்ரை லெமன் வந்துட்டு வெடிச்சிருச்சுன்னா அந்த கசப்பு தன்மை நமக்கு சாப்பாட்டில் இறங்கிடும். அதனால் நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. சாப்பாட்டை பெரட்டி விட்டு நம்ம தம் விட்டுறலாம். நான் ஃபாயில் பேப்பர் வச்சு தான் தம் விடுறேன். நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம இதை தம் விட்டுறலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் கப்ஸா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா ரைஸ் உதிரியாக வந்திருக்கு. சூப்பரான மட்டன் கப்ஸா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.